வணக்கம் உறவுகளே. அம்மனே ஊரை காக்க தீச்சட்டி எடுத்து வந்த கதை. ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் அனைவரும் அன்னை மாரியம்மனை குலதெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். ஆண்டுதோறும் அம்மனுக்கு பெரிய திருவிழா நடத்துவது அவர்களின் வழக்கம். ஒரு வருடம் கிராமத்தில் விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தது. இரவு நேரங்களில் குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தனர். மாடுகள் நோய்வாய்ப்பட்டன. மக்கள் மனதில் ஏதோ ஒரு தெரியாத பயம். ஊருக்கு ஏதோ தீய சக்தி வந்திருக்கிறது என்று பெரியவர்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் கோவிலின் பூசாரிக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் அன்னை மாரியம்மன் மஞ்சள் நிற புடவையில் கண்களில் தீப்பொறி போல ஒளியுடன் காட்சி தந்தாள். என் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நாளை இரவு நான் தீச்சட்டி எடுத்து இந்த ஊரை சுற்றி வருவேன். அதற்கு பிறகு தீமையெல்லாம் நீங்கும் என்று அருளுக்கு கூறினாள். மறுநாள் இரவு கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. திடீரென்று கோவில் மணி தானாக ஒலிக்க ஆரம்பித்தது. காற்று வேகமாக வீசியது. மக்கள் வீட்டு வாசல் நின்று பயத்துடன் பார்த்தார்கள். அப்போது கோவிலின் உள்ளிருந்து ஒரு சிவப்பு ஒளி மட்டும் வெளியே வந்தது. அது யார்? அம்மன். கழுத்தில் எலுமிச்சை மாலை, கையில் வேப்பிலை, மற்றொரு கையில் தீச்சட்டியுடன் அம்மன் மெதுவாக ஊரை சுற்றி நடந்தாள். அவள் நடந்த இடமெல்லாம் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. நாய்கள் குரைக்கவில்லை. காற்று கூட அமைதியாக நின்றது. அம்மன் தீச்சட்டியை உயர்த்தி, என் மக்கள் மீது இருக்கும் துன்பம் அனைத்தும் எரிந்து போகட்டும் என்று அருள்வாக்கு கூறினாள். அந்த நொடியில் ஒரு பெரிய சத்தத்துடன் மரம் ஒன்று விழுந்தது. மக்கள் அதை பார்த்து பயந்தார்கள். ஆனால் பூசாரி, பயப்படாதீங்க, தீய சக்தி அழிந்து விட்டது என்றார். அதன் பிறகு கிராமத்தில் இருந்த நோய்களும் பயமும் மெதுவாக மறைந்தது. மக்கள் மீண்டும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். அன்று முதல் அந்த கிராமத்தில் அம்மன் தானே தீச்சட்டி எடுத்து ஊரை காத்தாள் என்ற கதை தலைமுறைகள் கடந்து இன்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இனி வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.